அயோத்தியின் அழகிய இளம் மங்கையரின் பொழுதுபோக்குகள். வணக்கம் நண்பர்களே. நாம் அயோத்தியோட அழகையும் அங்க வாழற மக்களோட வாழ்க்கையையும் பார்த்துக்கிட்டு வர்றோம். போன பாட்டுல அந்த நகரத்துல இருக்கிற வீரம் செறிந்த இளைஞர்கள் யானை போர், குதிரை பந்தயம்னு எப்படி பொழுது போக்குனாங்கன்னு கம்பர் சொன்னார். சரி, வீரர்களுக்கு ஒரு வகைன்னா மற்றவங்களுக்கு, குறிப்பா அந்த நகரத்தோட அழகேன்னு சொல்லக்கூடிய இளம் பெண்களுக்கு எப்படி பொழுது போச்சு? அடடா, அத கம்பர் சொல்றாரு பாருங்க. அப்படியே கண்முன்னே நிக்குது. நந்தனவனத்து அலர் கொய்து நவ்வி போல் வந்து இளையவரோடு வாவியாடி வாய்ச்செந்துவர் அழிதரத் தேரல் மாந்தி சூது உந்தலின் பொழுது போம் சிலர்க்கு அவ்வுள் நகர். வாங்க முதல் அடியை பார்ப்போம். நந்தனவனத்து அலர் கொய்து நவ்வி போல் வந்து. அடடா, நந்தவனம்னா தேவலோகம் மாதிரி அழகான தோட்டம். அங்க மலர்ந்திருக்கிற பூக்களை போய் பறிக்கிறாங்களாம். எப்படி போறாங்களாம்? நவ்வி போல் வந்து. நவ்வி அப்படின்னா பெண்மான். பெண்மான் எப்படி இருக்கும்? துள்ளி திரியும், பயந்த சுபாவம், ரொம்ப அழகு, ரொம்ப மென்மை. அந்த மாதிரி மென்மையா அழகா துள்ளிக்கிட்டு அந்த பெண்கள் பூ பறிக்க போறாங்களாம். கம்பர் எவ்வளவு அழகா ஒரு உவமையை கொண்டு வர்றார் பாருங்க. ஒரு மெல்லிய அழகு அப்படியே நம்ம மனசுக்குள்ள வருது. அடுத்த அடி, இளையவரோடு வாவி ஆடி வெறும் பூ பறிக்கிறது மட்டுமா? இல்லவே இல்லை. தன்னை மாதிரி இருக்கிற தோழிமார்களோட சேர்ந்து வாவியில, அதாவது பொய்கையில, குளத்துல குளிக்கிறாங்களாம். வெயில் காலமா இருக்கலாம், இல்லாட்டினா நீர்ல விளையாடுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கலாம். சிரிப்பும் கும்மாளமுமா அந்த நீர்ல அவங்க ஆடுற காட்சி அப்படியே கண்முன்னே நிக்குது இல்லையா? அடுத்த வரி ரொம்ப விசேஷமானது. வாய்ச்செந்துவர் அழிதரத் தேரல் மாந்தி சூது உந்தலின். அடையப்பா, வாய்ச்செந்துவர் அப்படின்னா அவங்க உதட்டோட பவளம் மாதிரி இருக்கிற செந்நிறம். அது அழிதர, மறையற வரைக்கும். தேரல் மாந்தி, தேரல் அப்படின்னா தேன் மாதிரி இருக்கிற ஒரு வகை இனிப்பான பானம். சில பேர் அது கல்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இங்க இனிமையான புத்துணர்ச்சி தர்ற ஒரு பானம்னு வச்சுக்கலாம். அதை அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு குடிச்சதாலேயோ இல்ல விளையாட்டுல இருந்த ஆர்வத்தாலேயோ அவங்க உதட்டு சிகப்பே மங்கிருச்சாம். கம்பர் எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க. அந்த மகிழ்ச்சியையும் அந்த பானத்தோட தன்மையையும் அந்த ஒரு வரியில அடக்கிட்டார். அதுக்கப்புறம் சூது உந்தலின் வெறும் குடிச்சிட்டு சும்மா இருக்கல, தாயக்கட்டை ஆடுறது, இன்னும் வேற பல விளையாட்டுகளை ஆடுறதுன்னு அந்த சூது விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்களாம். எவ்வளவு கொண்டாட்டமான வாழ்க்கை. கடைசி அடி, பொழுதுபோம் சிலர்க்கு அவ் ஒள் நகர். இப்படித்தான் சிலருக்கு, அந்த நகரத்தில் வாழ்கிற குறிப்பிட்ட சிலருக்கு, அதாவது அந்த இளம் பெண்களுக்கு அவ் ஒள் நகர், அந்த ஒளிமிக்க அயோத்தி நகரத்தில் பொழுதுபோம் நேரம் போச்சாம். பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு பக்கம் போர் பயிற்சிகள், இன்னொரு பக்கம் இவ்வளவு மென்மையான, இவ்வளவு ரம்மியமான பொழுதுபோக்குகள். அயோத்தி நகரம் எவ்வளவு வளமான நகரமா இருந்திருந்தா மக்கள் இப்படி விதவிதமா சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு கம்பர் நமக்கு கண்முன்னே காட்டுறார். முக்கியமா அந்த பெண்களோட அழகை, அவங்க நடையை, அவங்க உதட்டு சிகப்பு மங்கிறத சொல்றதுல கம்பரோட கவித்திறன் அப்படியே ஜொலிக்குது. ஆக இந்த பாட்டு வெறும் பொழுதுபோக்க சொல்லல, ஒரு நாகரிகத்தோட, ஒரு நகரத்தோட செழிப்பையும், அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை தரத்தையும், அதோட அழகியல் உணர்வையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அடடா, கம்பர் பாட்டு கேட்கறதே ஒரு தனி ஆனந்தம்தான்.